சோசியல் மீடியால வர்றத எல்லாருமே பெருசா எடுத்துக்கிறாங்கல்ல, நம்புறாங்கல்ல. அப்படின்னு சொல்ல முடியாது சார். எல்லாருமே நம்புறாங்கன்றத டைம் பாஸ்க்காக பாக்குறதுக்கு ஒண்ணு இருக்கு சார். நமக்கு வந்து இப்ப டிராவல் பண்ணும்போது பாக்கணும். ஆமா, டிரைவர் போயிட்டு இப்ப ஓலால போற ஒரு டிரைவர் எக்ஸாம்பிள் சொல்றேன், போயிட்டு வெயிட் பண்றாரு, அவர் வர 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம், அப்ப அவருக்கு ஒரு டைம் பாஸ் வேணும் சார். டைம் பாஸ்க்காக பாக்குறதுக்கு தான் பாக்குறாங்க. அதனால அதை வந்து ஃபுல்லா வந்து கண்டென்ட் ஆயிட்டு போட்டுருந்தா எலெக்ஷன் டைம்ல தான் தீவிரமா யோசிப்பாங்கன்றீங்க பப்ளிக். கண்டிப்பா யோசிப்பாங்க சார். யோசிக்கிறதுனால தானே உங்களுக்கு ஓட்டு எலெக்ஷன் சொல்லுது. இப்ப இவர் சொல்றாருங்களா, திராவிட கட்சிகள் இப்ப பிஜேபி எடுத்துங்களேன், இப்ப பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரு அவரு, ஒன்றிய அரசுன்னு வர சொல்றாரு. கண்டிப்பா சார், அவரு கரெக்டா கிளியரா காய் நவுத்துறாரு சார். விஜய் இந்த விதத்துல வந்து கரெக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்கட்சி, ஸ்டேட்ல இருக்கிற ஆளுங்கட்சி, அவங்களை எதிர்த்து நம்ம ஓட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். அதனால 2 பேருக்குமே வந்து அவங்களை யூஸ் பண்ணி சொம்படிச்சு இது பண்ணி தான் ஓட் பேங்க் வாங்கணும்ன்றது ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்